இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னது இவ்வளவு நாய்க்குட்டிங்களை வரைஞ்சிருக்கா? அவ நாய்க்குட்டி வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. இன்னைக்குதான் நான் அவளுக்கு வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள இந்திரா, ஹலோ உதயபெருமாள் சார், எப்படி இருக்கீங்க? உங்க மினிஸ்டர் எங்கய்யா? என்ன சார் சார் அப்ப உங்களுக்கு டீல் ஓகேவா? யோ, மினிஸ்டர் எங்கன்னு சொல்லியா? ஒரு அவசர மீட்டிங்காக டெல்லி வரைக்கும் போயிருக்காரு சார். டெல்லி போயிட்டாரா? ஆமா சார், எங்க ஐயாவுக்கு எப்பவும் மக்கள் பணி செய்யறதா முதல் வேலை சார். அப்போ மினிஸ்டர் ஊர்ல இல்லையா? இல்ல சார், நாளை மறுநாள் தான் வராரு. அவர் இங்க வர்றதுக்குள்ள அந்த பென்ட்ரைவை எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். என்ன சித்தப்பா, என்னாச்சு? மினிஸ்டர் ஊர்ல இல்லையாம்மா. அவர் ஊர்ல இல்லைன்னா அவர் இத பண்ணிருக்கவும் வாய்ப்பில்லை. அப்ப என் பாவைக்கு என்னாச்சு? இப்ப அவ எங்க இருக்கா சித்தப்பா? டவுட் வர மாதிரி யாரும் வரலையே. யார் இந்த ஆளு? இதுக்கு முன்னாடி நான் இவனை பார்த்ததே இல்லையே. ஆமா, வெளியால யாரையுமே ஸ்கூல் கேம்பஸ்குள்ள அலோவ் பண்றது இல்லையே. இவன் எப்படி உள்ள வந்தான்? நம்ம ஸ்கூல்ல புதுசா கேட்டரிங் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்கல்ல, ஒருவேளை அவங்கள யாராவது இருப்பானோ? ஹலோ, நான் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அனுப்பி வைக்கிறேன். அதுல ஒரு ஆளு அங்கேயும் இங்கேயும் ஸ்கூல் கேம்பஸ்குள்ள சுத்திட்டு இருப்பான். அவன் யாரு என்னன்னு டீட்டெயில் வேணும், கொஞ்சம் குயிக்கா பார்த்து சொல்லுங்க. எனக்கு இவனை பார்க்கும்போது டவுட்டா இருக்கு. சரி, உள்ள போலாம். ஜானி அண்ணா, இந்திராணிக்கு போன போடு. சரிங்கண்ணா. எங்க போகுதுண்ணா? ஹலோ ஹலோ, யாரு? நான் யாருன்னு சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்றேன். ஆனா உன் பொண்ணு இப்ப என்கிட்ட தான் இருக்கா. ஹலோ, ஏய், யாரா நீ? ஏன் பொண்ணை எதுக்காகடா கடத்தி வச்சிருக்க? விட்டுடு அவளை. ஏய், சத்தம் எல்லாம் போடக்கூடாது. காரணம் இல்லாம உன் பொண்ணை கடத்தி நான் என்ன பண்ண போறேன்? உனக்கு என்னடா வேணும்? பணமா? சொல்லு, எவ்வளவு கோடி வேணும்? நான் தரேன். ஆனா குழந்தை என்கிட்ட கொடுத்துரு. பணமா?
அது எப்படி சம்பாதிக்கிறதுன்னு உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தேவை அது இல்ல. உன் பொண்ணுக்கு ஒரு கதை சொன்னல, அதுல வர அந்த லேடி போலீஸ் யாரு? வர்மா, வாவ் வாவ், பிரில்லியன்ட் இந்திராணி, பிரில்லியன்ட். கரெக்டா நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியே, சூப்பர். வர்மா தான் பாவிய கிட்னாப் பண்ணிருக்கான். கண்ட்ரோல் ரூம்ல சொல்லி உடனே நம்பரை ட்ராக் பண்ண சொல்லணும். யா. வாங்க. ஹலோ. சார், பார்க்கறதுக்குள்ள சிக்னல் கட் ஆயிடுச்சு சார். அப்ப அவன் போனை கட் பண்ணிட்டான் போல. சரி, நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது பாத்துக்கலாம். சிவா சிவா, ஒரு நிமிஷம். ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க மேடம். வர்மா பேசின அந்த ஆடியோ ஃபைல எனக்கு உடனே அனுப்புங்க. இதோ உடனே அனுப்புறேன் மேடம். ம், இது கையிலே அது. சொல்றேன். உங்க ஹெட்போனை கொடுங்க. இந்தா. வர்மா போன்ல பேசிட்டு இருக்கிறப்போ பின்னாடி பாட்டு ஓடுற சத்தம் கேக்குது. அது மட்டும் இல்ல, மெட்ரோ ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் சத்தமும் கேக்குது. வழி கிடைச்சிருச்சு. வாங்க, சீக்கிரம் போலாம். தைரியமா இரு. அண்ணி, நாங்க பாவைய தேடி போறோம். வரும்போது அவளோட தான் இந்த வீட்டுக்கு வருவோம். நம்பிக்கையோட இருங்க. அக்கா, தைரியமா எனக்கே இருங்க. பாவை கையிலே, வேணும். வா. வாங்க. உன் அக்கா பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கா? அவ அப்படியே தான் வேணுமா இல்ல? ஏய் வருமா, இல்ல 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 வருமா, நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன். இவர் பாவை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். என் மொத்த குடும்பமும் குழந்தைய காணாம தவிச்சு போய் உட்காந்துருக்காங்க. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்கிக்க முடியாது வருமா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். பாவ ரொம்ப பாவம். அவளால பேசவும் முடியாது, காதும் கேட்காது. அவளை விட்டு வருமா ப்ளீஸ். ஏய், பல வருஷமா என்னுடைய காதுல அந்த லேடி போலீஸுடைய பேரு ஒலிக்காம இருந்துச்சு. என் லைஃப்ல என்னால மறக்க முடியாதவளும் அவதான், நான் மறக்க நினைக்கிறதும் அவ பேரு தான். ஆனா கொஞ்ச நாளா அவ பேரு திரும்ப திரும்ப என் காதுக்கு வந்துகிட்டே இருக்கு. அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுடா. உங்க அக்காவுக்கு அவளை பத்தி என்னமோ தெரிஞ்சிருக்கு. ஒழுங்கா அவகிட்ட போயிட்டு என்னெல்லாம் அவளுக்கு தெரியுமோ அதெல்லாம் என்கிட்ட சொல்ல சொல்லு. இல்ல உன் அக்கா பொண்ணு உங்களுக்கு உயிரோட கிடைக்க மாட்டா. ஏய் வருமா வருமா வருமா, அதெல்லாம் எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன், உங்களுக்கு அவ கடைசி வரைக்கும் கிடைக்காம கூட போகலாம். வருமா ப்ளீஸ், வருமா ப்ளீஸ்.